ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாழ்வுதரும் உணவு நிச்சயமாக இந்த வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்க போகிறது. வேதத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 42 47 முடிய. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிடுதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கும் தேவையான தக்கதாக அவைகளின் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமண்டப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆதி திருச்சபையில் இருந்த அந்த ஒரு மனம், ஒரே ஐக்கியம், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருடைய குறைபாடுகளை ஒருவர் நிறைவேற்றினது போல இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே தரித்திரத்துல ஏழ்மையில கண்ணீர்ல இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறோ, ஒருவர் ஆண்டவரை நேசித்து ஒரு குறைபாடுகளை நீக்கும்படி, அவருடைய கஷ்டங்களை கண்ணீர்களை நீக்கும்படி கர்த்தாவை நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோமப்பா. ஆதி திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசிகள் மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்து முன்னே சென்று போய் அவர்கள் உதவி செய்தது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் யாராவது பலவீனத்துல, கஷ்டத்துல, கண்ணீர்ல, கடன் பிரச்சனை இருப்பான்னு சொன்னால் இருக்கிறவர்கள் மனம் திறந்த ஆண்டவரை அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த நற்குணங்களை நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறோமப்பா. கர்த்தாவை நீங்க செய்ய போகிறமைக்காய் நன்றி. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறபடியால் அநேக நற்பணிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கூட ஆண்டவரை அநேகருக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, தன் கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாய் நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கண்ணீர்களை தொடைங்க, வேதனையை நீக்குங்க. எத்தனையோ குடும்பங்களில் இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, ஒரு வேலை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.